டியூப் தமிழ் வணக்கம். ஜெர்மனியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் முக்கிய கட்டத்தை நெருங்கிவிட்டன. ஜெர்மனியினுடைய புதிய சான்சலராக பீட்ரிஸ் மேர்ச் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். குறைந்த பெரும்பான்மை வாக்குகளையே இவருடைய கட்சி பெற்றிருந்தாலும் கூட மற்றைய கட்சிகளுடன் ஒப்பிட்டால் CDU CSU என்கின்ற இரண்டு கட்சிகளும் இணைந்து 28.5% வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதேவேளை அமெரிக்காவினுடைய அதிபரினாலும் ஈலன் மஸ்கினாலும் உற்சாகப்படுத்தப்பட்ட ஜெர்மனியினுடைய கடும்போக்குவாத கட்சியாகிய AFD 20.8% வாக்குகளை பெற்று முன்னேறி இருக்கின்றது. 10.4% வாக்குகளை அவர்கள் அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள். CDU CSU 4.4% வாக்குகள் மேலதிகமாக கிடைத்திருக்கின்றன. ஆளும் SPD கட்சி 16.4% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. 9.2% வாக்குகள் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பசுமை கட்சி 11.7% வாக்குகள், இவர்கள் 3.1% வாக்குகளை இழந்திருக்கின்றார்கள். லிங்க் கட்சி 8.7% வாக்குகள், இவர்கள் 3.8% வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள். BSW கட்சி 4.9% வாக்குகள், மேலதிகம் 4.9%. FDP 4.4%, 7.7% வாக்குகளை இழந்திருக்கின்றார்கள். மற்றவை 4.6%, 4.1% வாக்குகளை இழந்திருக்கின்றார்கள். இது இதுவரையான ஜெர்மனியினுடைய தேர்தல் முடிவுகளாக இருக்கின்றது. ஜெர்மனிய தேர்தலில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இப்பொழுது புதிய சான்சலராக வர இருக்கின்ற பீட்ரிஸ் மேர்ச் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் மிகவும் காரசாரமானவையாக இருக்கின்றன. அமெரிக்காவில் இனி தங்கியிருக்க முடியாது. ஐரோப்பிய நாடுகளும் ஜெர்மனியும் மெல்ல மெல்ல தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அமெரிக்காவுடனான உறவை மெல்ல மெல்ல படிப்படியாக குறைத்து செல்ல வேண்டும். அமெரிக்கா ஏறத்தாழ ஐரோப்பாவை கைவிட்டு விட்டது. டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு பற்றி நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது என்று திட்ட தெளிவாக எடுத்துரைத்ததன் பின்னதாக அதற்கு பின்னரும் அமெரிக்கா காப்பாற்றும் என்று காத்திருக்க முடியாது என்பது இவருடைய குரலாக இருக்கின்றது. ஐரோப்பாவினுடைய படைத்துறையை அதிவேகமாக பலம் உள்ளதாக, யாருடைய துணையும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கக்கூடியதாக நேட்டோ அமைப்பில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் உறுதியாக முன்னேற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். CDU கட்சி தலைவருடைய இந்த கருத்து இதற்கு முன்னிருந்த ஓலாப் சோல்ஸை போல வலுவழுத்த கருத்தாக இல்லாமல் திட்ட தெளிவான ஒரு கருத்தாக இருப்பது கவனிக்கத்தக்கது. அமெரிக்காவிடம் இருந்து இனி எந்த மாயாயால காட்சிகளும் நமக்கு நடக்க போவது இல்லை. நாம் யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாம் அமெரிக்காவிடம் இருந்து விலக வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது என்று ஐரோப்பா அமெரிக்கா மனமுறிவினுடைய முதல் குரலை அவர் பதிவு செய்தார். இனி ஐரோப்பாவினுடைய ராணுவத்தை அமெரிக்காவை எதிர்பார்க்காமல் சுதந்திரமான முறையில் கட்டமைப்பு செய்ய வேண்டும். நேட்டோ தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாகும். அவருடைய கருத்தை வரவேற்று அவருடைய வெற்றிக்காக டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்ர ஃபிரெட்ரிக்சன் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனிய தேர்தலில் 5 முக்கிய விடயங்களில் யார் சரியான தெளிவான கருத்தை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம் என்பது முக்கிய கொள்கையாக இருந்தது. முதலாவது, ஜெர்மனியினுடைய இனி வரும் காலத்திற்கான வெளிநாட்டு கொள்கைதான் என்ன? அமெரிக்காவில் தங்கியிருக்காமல் ஜெர்மனி வல்லரசாக மாற வேண்டும் என்பது இதனுடைய பொருள். இரண்டாவது, ஐரோப்பாவின் ஒரு நோயாளி என்று ஜெர்மனி வர்ணிக்கப்படுகின்றது. இந்த நோயாளி தன்னை தானே சுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை சுகப்படுத்துகின்ற சரியான அரசியல் டாக்டர் யார் என்பது கேள்வி. மூன்றாவது, ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு செலவு இப்பொழுது மொத்த தேசிய உற்பத்தியில் 2.1% இருக்கின்றது. இதை 5% எப்படி உயர்த்துவது? இதற்கான மக்களை பாதிக்காத புதிய வழியை சொல்ல போகின்றவர் யார்? நான்காவதாக, ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவை வாங்குவதை நிறுத்தி இருக்கின்றார்கள். உக்ரைன் வழியாக வருகின்ற எரிவாயும் நின்றிருக்கின்றது. இந்த நிலையில் எரிவாயு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? அதை கச்சிதமாக கையாளக்கூடிய தலைவர் யார்? இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்தாலும் ஜெர்மனி விடுதலை பெறவில்லை. அது அமெரிக்காவினுடைய இரும்பு பிடியில் தான் இருக்கின்றது. அமெரிக்காவிடமிருந்து ஜெர்மனியை எப்படி விடுவிப்பது? அதற்கான ஆளுமை மிக்க தலைவர் யார்? அவருடைய குரல் என்ன? இந்த 5 விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு இதில் இப்பொழுது உருப்படியான கருத்தை சொல்லி இருப்பவர் பீட்ரிஸ் மேர்ச் என்று அவர்கள் கருதி அவருக்கு வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். ஜெர்மனி ஜப்பானை போல ஒரு புதிய பாதையில் செல்ல வேண்டிய காலத்தில் நிற்கின்றது. ஜெர்மனியுடன் இணைந்து இரண்டாவது உலக மகா யுத்தத்தை நடத்திய
இத்தாலி இப்பொழுது அமெரிக்காவின் காலடியில் இருக்கின்ற நிலையில் ஜப்பானும் ஜெர்மனியும் இராணுவ ரீதியாக மறுபடியும் மீண்டெழுவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றன என்பதுதான் இந்த யதார்த்தமான செய்தியாகும். அதேவேளை ரஷ்யாவும் அமெரிக்காவும் மறுபடியும் நேச நாடுகள் போல இணைந்து இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ரஷ்யா மில்லியன் கணக்கான மக்களை இழந்திருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஜெர்மனி முன்சனில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் கூறியிருந்ததும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் இரண்டாவது உலக மகா யுத்த பழைய அணிகள் மீண்டும் ஒன்று சேர்கின்றனவா என்பது சுவாரஸ்யமான ஒரு பார்வையாக இருக்கின்றது. என்னதான் நடைபெறப் போகின்றது? நாம் நினைக்காத ஒரு இடத்தில், நினைக்காத ஒரு வழியில், நினைக்காத யுனிக்கான ஒரு இடம் நோக்கி உலகம் திரும்பத்தான் போகின்றது. அதற்கான ஆரம்ப சமிக்கையாக ஜெர்மன் தேர்தல் இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.